இல்ல தங்கம், அண்ணன் சொல்றான்ல, அண்ணன் சொல்றாப்ல எழுதணும்டா. இல்லனா அப்புறம் ஸ்கூலுக்கு போனா மிஸ் திட்டுவாங்க. இல்ல பாட்டி, இதெல்லாம் திட்டவே மாட்டாங்க. வெட்டிக்கு நிலாபுட்டினா ரொம்ப பிடிக்கும். இல்ல பாட்டி, எல்லாம் போய் சொல்லறா. மிஸ் எல்லாரையுமே திட்டுவாங்க. தப்பு செஞ்சா திட்டுவாங்க. ஆமா பாரு, முகில் சொல்றதுதான் சரி. மிஸ் யார் தப்பு செஞ்சாலும் திட்டுவாங்க. அப்படி அந்த புக்கில் எல்லாம் எழுதாத. முகில் சொல்றாப்ல எந்த புக்கில் எழுதணுமோ அதுல மட்டும் எழுதணும் தங்கம். சரி சரி படி. பின்ன இப்படி புக்கு மேல படுத்துக்கிட்டா படிப்பாங்க? எந்திரிச்சு உக்காந்து நேரா உட்காந்து படி, இல்லைன்னா முதுகெல்லாம் வலிக்கும். சரி. 1 2 5 30 10. ஐயோ இல்ல இல்ல, நீலத்தங்கத்துக்கு எல்லாம் தெரியும் சரியா? டே முகிலே சும்மா இரு, பாப்பாவை அப்படி சொல்லக்கூடாது, அவ அழுவாள்ல. நான் போயிட்டு வரேம்மா. என்னம்மா காயத்ரி, உன்னை போக வேணான்னு சொல்லலை. பிள்ளை இன்னும் தூங்கி கூட எந்திரிக்கல, அதுக்குள்ளே போகிறோம்னு நிற்கிறேன். அது பொறுமையாக எந்திரிச்சு அதுக்கு 2 போய் சோறெல்லாம் ஊட்டிட்டு அப்புறமா போகலாம்ல. அங்கே போனால் அங்கே எல்லாம் வீடெல்லாம் ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்கும். இப்போ நீ அங்கே போய் என்ன சமைக்க முடியும்? இரு, பொறுமையாக சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம். இல்லம்மா, நேத்தே அவர் வந்து வான்னு சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கும் போகலைன்னா எப்படி? நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். அந்த வீடெல்லாம் என்ன கதியில கிடக்கோ, போய் எல்லாம் எடுத்து ஓர்சாக்கி வைக்கணும்ல. ஏட்டி காயத்ரி, அதுதான் அங்க உன் மாமியாக்காரி இருக்கால்ல, எல்லாம் செஞ்சு வைப்பா. நீ இருந்து சாப்பிட்டு எடுத்துட்டு மதியமா போனா போதும். இல்ல ஆச்சி, என் மாமியார் ஒன்றும் முன்ன மாதிரி இல்ல. அது இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மாறிடுச்சு. இல்லைன்னா நேத்து ஊர்ல இருந்து என் மாமியார் வந்திருக்கு. அப்ப பின்ன பிள்ளைய பாக்குறதுக்காக இங்க ஒரு எட்டு வந்துச்சா? இல்லல்ல, நான் அங்க வரட்டும்னு அங்க உட்கார்ந்துருக்காங்க. அதனால அங்க இருக்கட்டும். இனி வந்து நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். அப்புறமா பொறுமையா கூட நான் வரேம்மா. வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வேணா வரேன். பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் ஊட்டிக்கிறேன். சரிடி, நீ வேணா போய் அங்கெல்லாம் சுத்தம் பண்ண, பிள்ளைங்க இருக்கட்டும். நீ அப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்து அப்புறம் பிள்ளைக்கு சோறை ஊட்டி கொண்டு போகலாம்ல. சரிம்மா, அதுவும் சரிதான். இந்த பிள்ளைய பிடி, நான் போய் அங்கெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பிள்ளைய வந்து தூக்கிட்டு போய்க்கிறேன். சரி கொடு. சரிம்மா, பிள்ளைய பாத்துக்க. நான் அங்க போய் என் மாமியார் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்துட்டு வரேன். சரிடி, போயிட்டு வா. வீட்டுல எல்லாம் போட்டது அப்படியே குப்பை தட்டி மாதிரி கிடக்கு. இந்த கிழவி இன்னும் எந்திரிக்காம படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. இருக்கிற பொருளை கூட எடுத்து வைக்கிறதுக்கு இந்த கிழவியால முடியலையா? அத்தை, அத்தை. வாமா மகாராணி, உன் அம்மா வீடு தான் இங்கே இருக்கு. இங்கிருந்து இங்கே வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? நான் வர்றது இருக்கட்டும் அத்தை. எல்லாம் போட்ட பொருள் அப்படியே கிடக்கு. இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்க கூட உங்களால முடியலையா அத்தை? ஏன் சொல்ல மாட்டேன்? இங்கே வயசான காலத்தில் நான் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு நானும் என் பிள்ளையும் இருந்துக்கிறோம். நீ என்ன பின்ன உன் அம்மா வீட்லேயே இரு. எதுக்கு இப்போ மெனக்கெட்டு இங்கே வந்த? நான் என்ன மாட்டேன்னா சொன்னேன்? என் அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு தான் எனக்கும் விருப்பம். இங்கே வர்றதுக்கு ஒன்றும் எனக்கு விருப்பம் இல்லை. அவர் வந்து கூப்பிட்டாரேன்னு தான் வந்தேன். ஐயோ, இங்கே பாருடியம்மா, அப்படியெல்லாம் ஒன்று நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ போய் உன் அம்மா வீட்லேயே இருந்துக்க. என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். கிழவி என்ன ஓவரா துள்ளுது? அதானே, இத்தனை நாளும் பையன் குடிக்காரனா இருந்தப்ப நான் அவனை விட்டு போயிடுவனோங்கிற பயத்துல மருமகளேன்னு என் கூட அப்படியே ஒட்டிக்கிட்டு திரிஞ்சிச்சு. இப்பதான் பையன் திருந்திட்டானே, நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சுட்டான். இனி என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேங்கிற தைரியத்துல பேசுதோ. எம்மா, இந்த கிழவிய நம்ப முடியாது. ஒரு நாள் நம்ம அம்மா வீட்டுல போய் இருந்துட்டா கூட நம்ம புருஷன்கிட்ட அது இதுன்னு சொல்லி நம்மளை பிரிச்சாலும் பிரிச்சிரும். இங்க பாருங்க, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன். கொஞ்சம் அந்த பக்கம் போங்க, அது போதும்.
போகிறேன் போகிறேன். நீ சீக்கிரம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி போட்டு ஏதாவது சமையல் பண்ணுற வேலையை பாரு. வயிறு வேற நல்லா பசிக்குது. சமைக்கிறத சமைக்கிறேன், நீங்க முதல்ல போங்க. போகாமல் பின்ன ஓ மூஞ்சியவா பார்த்துட்டு நிற்க போகிறேன். பாவம் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த பிள்ளை அமுதாவை என்ன பாடுபடுத்தினேன். வா இருக்கு உனக்கு. இங்கே வந்துட்டல தனியா, இனி உன் பெண்டை கழட்டுனா இல்லையான்னு பாரு. இங்க இன்னைக்கு என்ன நாளுன்னு ஞாபகம் இருக்காங்க? என்னம்மா தேவி, எப்படி என்னால மறக்க முடியும்? வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நீ கோயிலுக்கே போவ. அது நம்ம பொண்ணோட பிறந்த நாளைக்கு மட்டும்தான். ஆமாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிறந்த நாள் அன்னைக்குதான் என் பிள்ளைய நான் பிரிஞ்சேன். அவளுக்கு 3வது பிறந்த நாள்னு ஆசையா புது துணியெல்லாம் போட்டு விட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து அவளுக்கு பிடிச்ச பால் பாயசத்தை செஞ்சு அவளுக்கு ஊட்டி விடும் போதுதான் உங்க தம்பி அவளை கொல்ல வரான்னு சொல்லி வேலைக்காரன் கையில அவளை கொடுத்து அனுப்புனேன். 20 வருஷம் ஓடி போச்சு. ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் கோயிலுக்கு போய் கடவுளே என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்ச இந்த நாள்ல இன்னைக்காவது என் பிள்ளைய என் கண்ணில் காட்டேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா 20 வருஷம் ஆகியும் என் பொண்ணு என் கண்ணுல படவே இல்லையேங்க. இப்ப அவளுக்கு 23 வயசு ஆகுது. இந்த பிறந்த நாளைக்காவது அந்த கடவுள் அவளை என் கண்ணுல காட்டு வராங்க. பாருமா தேவி, நம்ம கையில எதுவும் இல்ல. நீ நம்பிக்கையோட கோயிலுக்கு போயிட்டு வா. கூடிய சீக்கிரமே நம்ம பொண்ணு நமக்கு கிடைச்சிருவா. சரிங்க. அம்மா எங்கம்மா போறீங்க? நானும் வரேம்மா. அன்பு, இன்னைக்கு உன் அக்காவோட பிறந்த நாள்ல, அதான் அம்மா கோயிலுக்கு போறேன்ப்பா. அம்மா போயிட்டு வந்துடுறேன், நீ வீட்லயே இருப்பா. அம்மா நானும் எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து பாக்குறேன், நீங்க அக்காவோட பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரீங்க. அக்கா சீக்கிரமா கிடைச்சிடணும்னு. ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் அக்கா கிடைக்கவே இல்லையேம்மா. அக்காவை சின்ன வயசு போட்டோல தான் பார்த்துருக்கேன். அக்கா இப்ப எப்படி இருப்பான்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா. கண்ணா, என்னடா பண்றது? அக்காவை பார்க்கணும்னு தாண்டா நானும் அப்பாவும் இத்தனை வருஷமும் காத்துக்கிட்டு இருக்கோம். அக்கா கூடிய சீக்கிரமே நமக்கு கிடைச்சிருவாடா அன்பு. அம்மா இன்னைக்கு நானும் உங்களோட கோயிலுக்கு வரேம்மா. இத்தனை வருஷம் நீங்க கேட்டு அந்த சாமி கொடுக்கலல்ல, இன்னைக்கு நான் வந்து கேக்குறேம்மா அக்கா சீக்கிரமா கிடைச்சிடணும்னு. அப்ப சாமி ஒருவேளை என்ன பாவம் பார்த்து அக்காவை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாலும் சேர்ப்பாரு இல்லம்மா. அன்பு, நீ உன் அக்காவை பார்க்கலனா கூட அவ மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கியேடா. தேவி, அன்பு சொல்றது சரிதான். கண்ணால கூட பார்க்காத அக்கா மேல அவன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாரு. அந்த உண்மையான பாசத்துக்காகவாவது கடவுள் நிச்சயமா நம்ம பொண்ணை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு. நீ அவனையும் கூட்டிட்டு போ தேவி. சரிங்க. அன்பு வாப்பா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரிங்கம்மா. தங்கம், ஆமாமா. என்ன தங்கம், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க? ஒண்ணும் இல்லையே மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே தங்கம், உன் முகமே சரியில்லையே. என்னன்னு சொல்லு தங்கம். அது ஒண்ணும் இல்ல மாமா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். தங்கம், என்னடி பிறந்த நாள்னு இவ்வளவு சாதாரணமா சொல்ற? நேத்தே சொல்லியிருந்தனா உன் பிறந்த நாள் இன்னைக்கு எவ்வளவு சிறப்பா கொண்டாடி இருப்பேன் தெரியுமா? சரி, அதனால என்ன, இப்பதான் தெரிஞ்சிருச்சே. இன்னைக்கு உன் பிறந்த நாள தூள் கிளப்பிடலாம் விடு. அது சரி, பிறந்த நாள்னா சந்தோஷமா தானே இருக்கணும். நீ எதுக்கு சோகமா உட்காந்துருக்க? இல்ல மாமா, இத்தனை வருஷமும் என் பிறந்த நாளை பட்டு அக்காவோடையும் மாமாவோடையும் தான் கொண்டாடி இருக்கேன். அம்மா அப்பா இல்லைனாலும் அவங்க தான் எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி அவங்களும் என்னை விட்டுட்டு ஊருக்கு போறேன்னு சொல்லி போயிட்டாங்க. அதான் மாமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன தங்கம், நீ மாமாவுக்கு அங்க ஊர்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிதானே அவங்க போனாங்க. அவங்களும் இங்க எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுவாங்க? மாமா அந்த டீ கடையை வச்சுக்கிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டீ ஆத்திக்கிட்டு நிக்கிறாரு. அக்கானா ஏதாவது வீட்டு வேலை கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை விட மாமாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு அவங்க போயிருக்காங்கன்னு போது அது நல்ல விஷயம் தானே தங்கம். எனக்கு புரியுது மாமா, இருந்தாலும் அவங்க இந்த ஊர்ல இருக்கும்போது அடிக்கடி வந்து என்னை பார்ப்பாங்க.
அப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா மாமா? எனக்கு பிறந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கு. அம்மா அப்பா இல்லைனாலும் அக்காவும் மாமாவுமாவது என்னைய வந்து பாக்குறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவங்களும் வரமாட்டாங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு மாமா. அக்காவும் மாமாவும் ஊருக்கு போயிருக்காங்க, பார்க்க வரமாட்டாங்கன்னு நினைக்கும் போதே அமுதா இவ்ளோ ஃபீல் பண்ணி அழறா. இதுல வேற அவங்க இவளுடைய உண்மையான அக்காவும் மாமாவும் இல்லைன்னு தெரிஞ்சா அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவா. அமுதாவுடைய அம்மாவையும் அப்பாவையும் கண்டுபிடிக்காம இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லவே கூடாது. தங்கம் இங்க பாரு, இப்ப என்ன அக்காவும் மாமாவும் வரலன்னா என்ன, நான் இல்லையா உனக்கு? இங்க பாரு, இன்னைக்கு உன் பிறந்த நாள். இன்னைக்கு நீ எதுக்காகவும் அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். தங்கம், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அழுதுட்டே இருக்க. இல்ல மாமா, நான் அழல. இங்க உட்காந்தா நீ அழுதுட்டே தான் இருப்ப. சரி, நீ எப்பவும் என்கிட்ட கேப்பியே கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க மாமான்னு. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம், எந்திரி. என்னது, கோயிலுக்கா? நான் எப்பவும் கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டா நீங்க வரவே மாட்டீங்க. ஆமா தங்கம், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு போய் வேண்டதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. எனக்கு என்னோட அம்மா தான் சாமி. அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஆனா உனக்கு கோயிலுக்கு போறது பிடிக்குமே, அதனால இன்னைக்கு உனக்காக நான் கோயிலுக்கு வரேன். வா தங்கம், போயிட்டு வரலாம். சரி மாமா, போயிட்டு வரலாம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உங்க கதிர்வேல் அமுதவள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.